அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களோட டிவைன் லைட் டேரோ ரிசர்ச் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறது, காதல் உங்களை காண்டாக்ட் பண்ணுமா, அப்படி காண்டாக்ட் பண்ணால் என்ன நடக்கும், அப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கான கைடன்ஸ் என்ன, நீங்கள் பண்ணால் நீங்கள் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணோம், எப்படி இந்த காதலை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த உங்கள் கனெக்ஷனோட எனர்ஜி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம டீப்பாக போகலாம். ஒரே பையன் தான் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் see. Please spirits, what is the connection's energy? Please spirits, connection or energy in spirits, please. Connection or energy spirits, please. Please spirits, connection or energy. Please spirits, connection or energy. Blockage. நான் என்டையர் டேக்கே ரிவர்ஸில் ஷஃபில் பண்ணிருக்கேன். பட் தட்ஸ் ஓகே. இது பிளாக்கேஜ் தான் எப்படி வந்தாலும். லெட்ஸ் see, இந்த கனெக்ஷனோட இந்த மாஸ்குலின் எனர்ஜியோட த்ரோட் சக்கராவை பிளாக் பண்ணுறதுக்கு ஏதோ பிளான் போயிட்டுருக்கு. பட் பாட்டம் டெக் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் சக்ரா, ஃபோர்த் சக்ரா, அது வந்து ஹார்ட் சக்ரா ஹீல் ஆகுது. ஸோ என்ன நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, இந்த எனர்ஜியில் உங்களை சுற்றி இருக்காங்க கெட்டவங்க. நீங்களும் வந்து உங்களை என்ன சொல்கிறது, மேபி உங்களை பற்றி ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் மாற்றி மாற்றி போய் சொல்லி உங்களை பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாம். மேபி ஃபெமினின் எனர்ஜியை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். மேபி நீங்கள் வந்து இந்த மாதிரி லவ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போயிடலாம். இந்த மாஸ்குலினை வந்து வேறு ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்க பிளாக்கேஜ் இல்லை. அவங்க என்ன பிளாக்கேஜ் பண்ண ட்ரை பண்ணாலும் இங்கே எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா டிவைன் மாஸ்குலின், டிவைன் ஃபெமினின் ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் வரீங்க. இதை விட உங்களுக்கு உங்கள் கனெக்ஷனுக்கு கேரண்டி வேறு எதுவுமே தேவையில்லை. இதெல்லாம் வாழ்க்கைன்னு இருந்தால் தடங்கள் வரத்தான் செய்யும். அதை தாண்டி நீங்கள் வெளியில் வரதுக்கான பாருங்கள். நீங்கள் ரொம்ப இந்த ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. யாரும் உங்களை கட்டி போட முடியாது. ஓ மை காட், யாரும் உங்களை கட்டி போட முடியாது. கட்டி போட நினச்சாங்களா அவங்க தான் முட்டாள். ஏன் அப்படின்னா நீங்கள் தான் ஏஞ்சல் ஆஃப் லவ். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி ரெஸ்டிங் அண்ட் ரெஜூவினேட்டிங். எதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்மெண்ட்லேருந்து. ஹீ இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் திஸ் அட்டாச்மெண்ட் ட்ராமா. ஹீ இஸ் ஸோ அட்டாச்ட் டு திஸ் கனெக்ஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறது இந்த கனெக்ஷன், இந்த கேரிங் கனெக்ஷனோட. ஆனால் இந்த மாஸ்குலின் வந்து பாஸ்ட் ஊன்ஸ் அதெல்லாம் ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க. அட் ப்ரெசென்ட் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் ஃபேமிலினால் ஒரு பெரிய ஸ்டோம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டோம் வந்து தானாக க்ரியேட் ஆனதில்லை. இது வந்து ஒரு செட்டப். இந்த செட்டப் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இந்த மாஸ்குலின் ப்ரப்போஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இந்த குடும்ப பிரச்சனையிலே மாட்டிட்டு முடிச்சிட்ருக்கணும். கடைசி வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணாமல் இந்த ஃபெமினின் எனர்ஜி போடா நீயும் காதணும் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடணும் அப்படிங்கிறது இவங்களோட மாஸ்டர் பிளான். பட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், என்றைக்குமே நம்ம பிரச்சனை எது, அடுத்தவங்க பிரச்சனை எது, அப்பா அம்மா பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குழந்தைங்க பிரச்சனை அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு தான் நம்மளால் பண்ண முடியும். ஆஃப்டர் அ பாயிண்ட் வந்து அது அவங்க தலையெழுத்துன்னு அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மனப்பக்குவம் நமக்கு வேணும். நம்ம வந்து சப்போர்ட்டாக பண்ண முடியும், ஒருத்தவங்க வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அப்படி வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிடுவீங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கனெக்ஷன் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ், கனெக்ஷன் எனர்ஜி, கான்ட்ராக்ட் 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 கான்ட்ராக்ட். இதனால தான் நான் திரும்ப ஷஃபில் பண்ணேன். எனக்கு இந்த ஆன்சர் வேணும். இந்த கனெக்ஷன் என்ன ஆகும் அப்படிங்கிறத என்னோடய கொஷின். அந்த கொஷினுக்கான ஆன்சர், இந்த மாஸ்குலின் எனர்ஜி கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்ட் பண்ண தான் போகிறாங்க. ஃபெமினினோட இந்த மாஸ்குலினோட தேர்ட் ஐ சக்கரா ஓப்பன் ஆகுது. நான் திரும்ப அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் மாதிரி தோணலாம், இந்த மாஸ்குலின் தப்பு பண்ணலாம், உங்களுக்கு கோவம் வரலாம். ஃபெமினின் எனர்ஜி ஸ்பெஷலாக உங்களுக்கு தான் இந்த கைடன்ஸ். பட் எங்கே அன்கண்டிஷனல் லவ் இருக்கோ அங்கே எதுவுமே தோற்று போகாது. அது மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கெட்டவங்க, ரொம்ப மோசமானவங்க, எவ்வளோ பெரிய கெட்டவங்களும் காதலுக்கு முன்னாடி அடிபணிஞ்சு மாறியிருக்காங்க. கொலைகாரன் கூட திருந்திருக்கான். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணவங்க அப்படின்லாம் காதலுக்காக சரணடைஞ்சிருக்காங்க. காதலுக்காக தண்ணியை மாற்றிட்டு இருந்திருக்காங்க. காதலுக்காக எல்லாத்தையும் விட்டுருக்காங்க. நல்லவங்களாம் மாறியிருக்காங்க. தண்டனையை ஏற்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெஃபரன்ஸ் வேணாலும் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள். நிறைய ஸ்டோரிஸ், இது வந்து ரியல் டைம் ஸ்டோரிஸு நிறைய இருக்குது. நீங்கள் இப்போ ரீசெண்டாக எடுத்து பாருங்கள். ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இதுதான் உங்களுக்கு தேவை. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அன்கண்டிஷ்னல் லவ் இருக்க இடத்துல எதுவுமே தோற்று போகாது. எப்போ தோற்று போகும் அப்படின்னா, ஒன்றா உங்கள் ஈகோ ட்ரிகர் ஆகணும், இல்லைனா இந்த மாஸ்குலின் எனர்ஜியோட ஈகோ ட்ரிகர் ஆகணும். நீ எனக்கு தேவையில்லை. எப்படி நாம் சொல்ல முடியும்? கடவுள் நமக்காக கொடுத்த ஒரு விஷயத்தை நாம் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, காதல் என்றைக்குமே தோக்காது. அந்த காதலை தோக்கடிக்கிறது மனுஷங்க தான். அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உண்மையான அன்பு தோற்று போனதை எங்கேயும் சரித்திரமே கிடையாது. ஸோ அது தோற்று போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதுக்கு முதல் மூல காரணம் வந்து அந்த காதலுக்கு 2 பேராக தான் இருப்பாங்களே தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த காதலும் தோல்வியை தழுவாது. ப்ளீஸ் பிரஸ், இவங்க நேசிக்கிறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்களா? அஃப்கோர்ஸ் காண்டாக்ட் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்காக காண்டாக்ட் பண்ணுவாங்க. பட் அட் ப்ரெசென்ட் வந்து அந்த மாஸ்குலின் எனர்ஜி 5 of cups மிஸ்ஸிங் யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 of cups, wow, beautiful cards coming out. இந்த 5 of cups எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, இது ஃபெமினின் எனர்ஜின்னு கூட வச்சுக்கலாம். இந்த மாஸ்குலின் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த காமிக் ஃபேமிலி ஏதோ ஒரு புயலை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் மாஸ்குலின் எனர்ஜி ஒன்று புரிஞ்சுக்கணும், அது ஃபேக் புயல். புயல் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது புயல் இல்லை. என்ன சொல்கிறது, பேபி ட்ராப் மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே பேபி ட்ராப் இல்லை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேபி இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, மேபி இந்த ஃபெமினின் எனர்ஜியை பற்றி தப்பாக சொல்லலாம், இல்லைன்னா அவங்கள பற்றி ஒரு மாதிரி டெஃபமேஷன், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பொய் புரட்டு போலியான பூச்சிக்கள் அவங்க மேலே பூச ட்ரை பண்ணலாம். அதுக்கு சப்பக்கட்டுக்கு ஏகப்பட்ட பேரை கூட்டிகிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா அவங்க ஒரு கதை சொல்லலாம், கதை கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கடைசியில் மாஸ்குலின் எனர்ஜி நிற்க போகிறது இந்த எம்பரர் எனர்ஜியில். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் 5 of cupஸில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காமிக் இந்த ட்ராமா க்ரியேட் பண்ணுறது அவங்க வந்து முழுகிட்டு இருக்காங்க அந்த தண்ணிக்குள்ளே. அவங்களால மேலே வர முடியல. அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபெமினின் வந்து பவரில் நிற்கிறீங்க, நீங்கள் ஸ்ட்ரென்த், நீங்கள் வந்து அசைய கூட மாட்டேங்கிறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி அவங்களே உள்ளலுக்கு பார்க்குறாங்க. அந்த நானும் முழுகிறேன், எனக்கு இந்த காதல் கிடைக்கல, போலிங்களுக்கு போலியும் கிடைக்காது, நல்லதும் கிடைக்காது. ஸோ இதில் வந்து எக்ஸ்கியூசஸ் எல்லாம் எதுவும் இருக்க முடியாது. அதனால் அவங்க முழுக்கிறனால இந்த ஃபெமினின் எனர்ஜியும் உள்ளலுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இல்லை இந்த மாஸ்குலினையும் வந்து மேலே இந்த தீராத துயரத்துலேருந்து இந்த ஸ்டோம் மார்னிங் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். திரும்ப திரும்ப அதே குப்பையை மக்க வச்சு எவ்வளோ நாற்றத்தை தான் கிளப்புவாங்கன்னு தெரியல. கொஞ்சம் கூட அதையே பண்ணிகிட்ருக்காங்க. சலிச்சிக்காமல் சொல்ல வந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த எம்பரர் கிட்டேருந்து எம்பரர் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்டர், உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட ஃபேமிலியோட ஹெட், அவங்க தான் எம்பரர். அதாவது எம்பரருக்கு பொறுப்பு ஜாஸ்தி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேரிட் மேன். ஸோ இங்கே வந்து மாஸ்குலின் உங்களுக்கு ரெப்ரசன்ட் ஆகிறது வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணவங்களான்னு கேட்ட இடத்துல காண்டாக்ட் இல்லாமல் அவங்க கல்யாணமே பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் see what is the next. என்ன பிளாக்கேஜஸ் இருக்குது, என்ன பிளாக்கேஜஸ் இருக்குது இந்த மாஸ்குலின் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, என்னென்ன பிளாக்கேஜஸ் ப்ளீஸ். நீங்கள் தான் பிளாக் ஃபெமினின். 8 of cups. இன்செக்யூரிட்டிஸ் நிறையா இருக்குது இந்த மாஸ்குலினுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார், நீங்கள் வந்து உங்களோட வேல்யூ அவங்க இப்போ ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களை ஸ்டார் மாதிரி தான் பார்க்குறாங்க. அதுதான் இங்கே பிளாக்கேஜாகவும் வருது. உங்களுக்கு மேட்சிங்காக அவங்க இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பிளாக்கேஜாக இருக்குது. அடுத்தது இந்த ஃபெமினன்ஸ் வந்து மாதிரி துரத்துறதோ சேசிங் ஹியர். இந்த ஃபெமினன் வந்து சேஸ் பண்ணுற எனர்ஜி அங்கே கிடையாது. அவங்க நார்த் நோட நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. இந்த மாஸ்குலினுக்கு இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது நிறையா. அவங்க வந்து இந்த பிளேஸை விட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரான்சிஷன் நடந்துகிட்ருக்கு. பட் அட் ப்ரெசென்ட் வந்து உங்களுக்கு மேட்சான எனர்ஜியெல்லாம் இல்லை. அது மேபி இந்த மாஸ்குலினுக்கு ஒரு பிளாக்கேஜாக இருக்குது. பார்க்கலாம் வேறு ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கான்னு. எனி அதர் பிளாக்கேஜஸ் ப்ளஸ், எனி அதர் பிளாக்கேஜஸ் எக்ஸப்ட் ஸ்டார், எனி அதர் பிளாக்கேஜஸ் ப்ளஸ். 4 of coins.
பட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா 4 ஆஃப் காயின்ஸ் வந்து வெளியில் வரல. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி இல்லைனா கன்ஸ்ட்ரெயின் இல்லைனா லாஸ் இதெல்லாம் நடக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்ப்ரரி. இதுலேருந்து கடந்து வந்துட முடியும். ஏன்னா அது வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. இது வந்து ஒரு பாடத்துக்காக தான். அந்த பாடம் முடிஞ்ச உடனேவே இந்த மாஸ்குலின் எனர்ஜி இல்லை இந்த ஃபெமினின் எனர்ஜி யார் இந்த ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் ஃபேஸ் பண்ணுறீங்களோ வெளியில் வந்துடுவீங்க. மேபி ஃபெமினின் நீங்கள் கூட ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஃபேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அட் ப்ரெசென்ட் ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ராமிசிங்கான சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாலோ யுவர் நார்த் நோட். இந்த ஃபினான்ஷியல் ட்ரபிள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுவீங்க. ஸோ இதுதான் இப்போ உங்கள் 2 பேத்துக்கு இருக்கிற பிளாக்கேஜ். நீங்கள் வந்து ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் ட்ரீமை. இந்த மாஸ்குலினுக்காக வெயிட் பண்ணுறது இல்லை இந்த மாஸ்குலின் வரதுக்காக காத்துட்ருக்கிறது, அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கிறது, நீ தான் எல்லாம், நீ இல்லைனா நான் அவ்வளோதான், இந்த மாதிரி ரொமான்டிக் டயலாக் பேசுறது எதுவுமே இல்லை, 0. அதனால் இந்த மாஸ்குலினுக்கு இப்போ வந்து இதெல்லாம் தான் இன்செக்யூரிட்டிஸ். நீங்கள் ஒரு வேலை கட் பண்ணிடுவீங்களோ அப்படின்னு இந்த இது வந்து ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து ஷுட் யூ வெயிட் மூவ் அவே இல்லை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் கைடன்ஸ். இங்கே கைடன்ஸ்க்கே நம்மளுக்கு வேலையில் தெளிவாக வந்துருச்சு. நீங்கள் வந்து காடஸ் ஆஃப் த மூன், நீங்கள் வந்து டிவைன் ஃபெமினன், கன்ஃபார்மாக அது டிவைன் ஃபெமினன், சைக்கிக். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும். நீங்கள் வந்து தெளிவாக இருக்கீங்க. தனியாக நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு பயம் கிடையாது. உங்களுக்கு வந்து உங்களோட நிலையில் பார்த்து பயம் கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட சீக்ரெட்ஸ் கிடையாது. நீங்கள் மறைச்சி வைக்கவோ ஒழிச்சு வைக்கவோ உங்ககிட்ட எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்னசென்ட் சோல். பியூட்டி அண்ட் த பீஸ்ட் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ஃபெமினின் இருப்பாங்க. அதில் அந்த ஃபெமினின் வந்து அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்கு தண்ணியை வந்து கொடுப்பாங்க அந்த ராட்சசன் கிட்ட. அந்த ராட்சசன் கிட்ட இருக்கிறது கூட கொஞ்சம் இது பண்ண முடியாது. கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ராட்சசனோட குணத்தையே மாற்றிடுவாங்க. அப்படி தான் நீங்கள் உங்களை பற்றின இல்லூஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாஸ்குலினுக்கு மறைஞ்சிட்ருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஷுட் யூ வெயிட்டுக்கு கிடையாது. அஃப்கோர்ஸ் இது வந்து டிஸ்டன்ட் கனெக்ஷன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுதான் இங்கே சொல்ல வருது. நீங்கள் அந்த பியூட்டி அண்ட் த பீஸ்ட் அந்த அனிமேட்டட் மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இனிஷியலாக வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது அந்த என்ன சொல்கிறது, அந்த பீஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்புக்கு அடிமையாக கடைசியில் பார்த்திங்கன்னா இவங்களோட பெட்டு மாதிரி ஆகிடும். கடைசியில் அது வந்து ஒரிஜினல் பிரின்ஸாகவே மாறிடுவாங்க. அது ட்ரூ லவ்வோட பவர். ஸோ இங்கே ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இல்லூஷன்ஸ்லாம் வெளியில் வந்து இந்த மாஸ்குலினுக்கு ட்ரான்சிஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அதை புரிஞ்சு நடந்துக்கணும். அதுதான் உங்களுக்கான மெயின் கைடன்ஸ். இது வெயிட்டிங் இல்லையான்னு கிடையாது. இட்ஸ் கிவிங் டைம். அந்த குணங்கள் மாறத்துக்கு, அந்த ட்ரான்சிஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ் இருக்குது. பார்க்கலாம் வாட் இஸ் த ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன்னு. இவங்க காண்டாக்ட் பண்ணால் வாட் இஸ் த ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன். இது வந்து என்ன சொல்கிறது, நான் வேறு பக்கம் பார்க்குறேன். இது வந்து ரிவர்ஸில் போகுது. ஸோ 10 of Swords energy. Tough cycles are ending. Near future tough cycles clear ஆக போகுது. Queen of Coins. நீங்கள் தான் இது ஃபெமினின் எனர்ஜி. நான் என்ன ஒரு விஷயம் பார்க்குறேன் அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் ட்ரபிள் இந்த மேபி நிறைய ஃபெமினின்ஸ் வந்து இப்போ ஃபினான்ஷியல் லாஸ் இல்லை ஜாப் லாஸ் ஃபினான்ஷியலாக நிறைய அடி வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னு தான் இங்கே வருது. அதாவது இருந்த அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி உங்ககிட்ட இல்லை. மேபி அது கூட இருக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, இனிமேல் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்த ப்ராப்ளமும் வராது. யூ ஆர் கோயிங் டு ஃபீல் வெரி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் செல்ஃப். ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண போகிறீங்க. உங்களோட இந்த ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் இந்த ட்ரபிள் எல்லாமே முடிய போகுது. அடுத்தது நியர் ஃப்யூச்சரில் ஒரு பேக் ஸ்டாப் நிச்சயமாக இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு இருக்குது. 10 of Swords எனர்ஜி. அதனால தான் நம்ம இங்கே பார்த்தோம் ஃபேமிலி வந்து பேக் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த மாஸ்குலினோட த்ரோட் சக்ராவை பிளாக் பண்ணுறதுக்கு. அதை பிளாக் பண்ணுற மூலம் இந்த ஃபெமினினை ஹர்ட் பண்ணலாங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். பட் யூ ஆர் டிவைன் ஃபெமினின், யூ ஆர் த ராக் ஸ்டார். Outcome of the communication skills, outcome of the communication, outcome of the communication. Celebration, 7 of coins. So waiting, இது வந்து
செம பியூட்டிஃபுல்லான கார்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, செலப்ரேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் காயின்ஸ், வர்த் த வெயிட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நீங்கள் பொறுமையாக இருங்க டிவைன் ஃபெமினின். யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபெயில் இன் த எண்ட். ஐ அஷ்யூர் யூ. கண்டிப்பாக நீங்கள் தோற்று போக போகிறதில்ல. 100%. உங்களுக்கு தேவை கொஞ்சம் பொறுமை. அந்த பீஸ்ட் வந்து பிரின்ஸாக மாறத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த அன்கண்டிஷனல் லவ், அந்த அந்த காதல் வந்து அவங்க எல்லாத்துக்குமே 100% நல்லவங்க காதலர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தப்பு பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணிகிட்ருக்கலாம். உங்களோட அந்த அன்கண்டிஷனல் லவ் எல்லாத்தையுமே மாற்றிடும் அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது இந்த மேஸ்குலினும் அவங்களோட போராட்டத்தை இந்த ஸ்ட்ரகிளில் பண்ண தான் போகிறாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு பி அன் ஒன் சைடு எஃபர்ட். உங்களோட ஒரு சைடு எஃபர்ட் மட்டுமா இருக்க போகிறதில்ல. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு தரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அங்கே மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் சென்ட் தம் லவ். கம்யூனிகேஷன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம், உங்களை ஹர்ட் பண்ண வேணாம்னு அவங்க நினச்சிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். இந்த கனெக்ஷனில் எல்லாத்துக்குமே வந்து தெளிவு உடனே வந்துடும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏற்கனவே குழப்பங்கள் வந்திருக்கலாம், நீங்கள் கூட இருக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்கலாம், இது தேவையாக நினச்சிருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வரும்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கலாம். இதெல்லாமே மேஸ்குலினுக்கும் நடக்கலாம். ஸோ அதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, கிவ் டைம் அண்ட் ஸ்பேஸ். என்ன கைடன்ஸ் ஸ்பிரிட்ஸ் இந்த கலெக்டிவ்க்கு உங்களோட கைடன்ஸ் என்ன? ஓ மை காட், 3 of swords energy. Why 3 of swords? Oh, judgment. இது வந்து எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் எவ்வளோ வலியை அனுபவிச்சிங்களோ, இல்லை உங்கள் வலிக்கோ, இல்லை உங்களோட மனசோட புழுக்கம்னு நம்ம சொல்லுவோம், அந்த மனசில் ஒரு வேதனை உண்டு பண்ணுறதுக்கு, அது வந்து இயற்கையாக நடக்காமல் இதுக்கு யாராவது காரணக்கர்த்தாவாக இருந்தாங்க அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு கட் தேர் த்ரோட். அதுதான் வாய் குழறுது. இதை வந்து சொல்கிறதுக்கு இது நான் தடுக்கல, காமிக் எனர்ஜிஸ் தடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஜெயிச்சிருவீங்கங்கிறத அவங்க கேட்க விரும்பலை. மெயினாக உங்கள் எதிரிங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்கங்கிறத கேட்க விரும்பலை. இந்த மாஸ்குலின் எனர்ஜி 8 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜியில் இருக்காங்க. இந்த மாதிரி கழுத வேஷத்தில் இருக்காங்க. ஆனால் பயம் இருக்குது அவங்களுக்கு. இந்த மாதிரி எது நடந்திருந்தாலும், இது வந்து மாஸ்குலின் எனர்ஜி, இது வந்து ஃபெமினின் எனர்ஜி. இதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு டிவைன் ஜஸ்டிஸும் இருக்குது, உங்களாலேயும் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் இருக்குது. அதனால தான் டிவைன் ஃபெமினின், நீங்கள் இந்த பியூட்டி, மாஸ்குலின் வந்து இந்த பீஸ்ட். இப்போ இந்த பீஸ்ட் வந்து கழுத விஷயத்தில் இருக்குது. ஸோ அந்த அது கழுதியிலேருந்து பீஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அன்கண்டிஷனல் லவ்வுக்கு அது அடி பண்ணியும். ஸோ நிறைய வேலை இருக்குது. அந்த வேலையை வந்து மாஸ்குலின் எனர்ஜி பார்க்கட்டும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. நீங்கள் வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜிக்கு போங்க. உங்களோட எனர்ஜி வந்து இந்த மாஸ்குலினோட எனர்ஜியை மாற்றும். Anything else, spirits, any other guidance to this collective? Any other guidance to this collective? I want to clarify this 3 of swords. Definitely. Any other guidance? Guidance. Masculine energy, ஓடிடுங்க. Hermit mode, 6 of cups. இதுதான் கைடன்ஸ். நீங்கள் வந்து எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோங்க, தனிமையில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெளியில் வரும்போது இந்த காதலையும் இந்த மன்னிப்பு கேட்குறது, இந்த அப்பாலஜி, இதை எதை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுற ஒரு முடிவோடு வெளியில் வாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸ், ஒரு மேஜிக்கல் நியூ பிகினிங். உங்களுக்கு கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஃபெமினின் அண்ட் மாஸ்குலின் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 பேருமே வந்து இது என்ன நடக்குதோ பேரிடி விழட்டும், நீங்கள் எதை பற்றியுமே கண்டுக்காமல் இந்த கனெக்ஷன் என்றைக்காக இருந்தாலும் நடக்கும். நீங்கள் 2 பேரும் என்றைக்காக இருந்தாலும் ஒன்றா இருப்பீங்க. நீங்கள் ஒன்றா இருந்த மொமெண்ட்டை ஃப்யூச்சரில் ப்ரொஜெக்ட் பண்ணி பாருங்கள். ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் காதல் நிச்சயமாக கைகூடும். நீங்கள் ஒன்றா இருந்த சந்தோஷமான தருணங்கள் இருக்கும், அந்த தருணத்தை ரீக்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த சந்தோஷமான எனர்ஜி வந்து இங்கே ஒரு கார்டு வெளியில் வர பார்க்குது. திரும்ப குயின் ஆஃப் காயின்ஸை கண்டிப்பாக ஃபெமினின், நீங்கள் தான் அந்த கனெக்ஷனோட பவர்.
நீங்கள் என்றைக்கு உங்கள் பவரில் நிற்கிறீங்க, அந்த குயின் ஆஃப் காயின்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ட்ரபிள்லேருந்து வெளியில் வரீங்களோ அன்றைக்கி இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. நீங்கள் யாரையும் ப்ளேம் பண்ண வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். மாஸ்குலின் அவங்க பாடத்தை கற்று நிச்சயமாக வெற்றியோடு தான் வருவாங்க. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்களுக்கு இந்த மெயினாக வந்து ஃபெமினின் எனர்ஜிக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க டிவைன் ஜஸ்டிஸ் வந்து தப்பிக்கவே முடியாது. டிவைன் ஜஸ்டிஸும் இருக்குது, ஃபெமினின் கிட்ட வந்து ஜஸ்டிஸும் இருக்குது. பிகாஸ் ஷீ இஸ் டிவைன் ஃபெமினின், ஷீ இஸ் கோயிங் டு கிவ் யூ வாட் யூ ஹேவ் கிவன் டு ஹர். இல்லைனா அதை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. இது வந்து இட்ஸ் நாட் லைக் டிட் ஃபார் டேட். நீ பண்ணதுக்காக இந்த ரிவெஞ்ச்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்களோட அமைதி, அவங்களோட நம்பிக்கை இந்த கனெக்ஷன் கிரவுண்டாக போகிறத பார்த்து புழுங்கி சாகிறது தான் அவங்களுக்கு நடக்க போகிற தண்டனை. ஸோ இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். யாரெல்லாம் கெடுக்க நினைக்கிறாங்களோ கெடுவான் கேடு நினைப்பான். ரொம்ப சிம்பிளாக விட்டுருங்க. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் 3 of Swords spirits. ஃப்ளோ, ட்ரான்சிஷன், பிளாக்கேஜாக வருது. வாட்டர், masculine energy, imbalance, turmoil. அவங்க தான் ஹார்ட் பிரேக். ஏன்னா சைக்கிள்ஸ் ஆர் ரிப்பீட்டிங். சுயநலம் பிடிச்ச யாரோ ஒருத்தங்க அதான் ஃபேமிலி ட்ராமா. அகெயின் தே ஆர் ட்ரைங் டு ட்ராப் திஸ் மாஸ்குலின். இந்த மாஸ்குலினை யாரோ ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ட்ராப்னா என்ன அப்படின்னு. ட்ராப்னா ஒன்றும் இல்லை, இப்போ எலிக்கு பொறி வைக்கிற மாதிரி தான். பொறி வச்சு பிடிச்சி அந்த எலி டப்பாக்குள்ளே போட்டால் எலி ஓடி வெளியில் போகாது அப்படின்னு. ஆனால் கடவுள் வந்து அந்த டப்பாவே உங்களே திறக்க வைப்பாங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். அதுதான் நான் சொல்கிறதும் கூட, யூனிவர்ஸ் சொல்கிறதும் கூட. 8 of Swords energy splits. 8 of Swords energy, கிரவுண்ட், ஸ்டெபிலிட்டி, க்ரோத், ஃபெமினின் தான். இந்த மாஸ்குலின் வந்து வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபெமினின் வேணும். அந்த ஃபெமினின் இல்லாமல் இந்த மாஸ்குலின் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கழுத தோலில் போத்திட்டு பயந்துட்டு இருக்க வேண்டியதான். இந்த மாஸ்குலினோட பவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெமினின். பிளாக்கேஜ், இந்த பாட்டிலை அடைக்க தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாஸ்குலின் இந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டா அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் லவ்வை அடைச்சிட்டு எதையும் சொல்லாமல் போயிடுவாங்க. இதுதான் இந்த மாஸ்குலினோட பிளாக்கேஜ். பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர் பீக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்காது. அது பாட்டுக்கு அது வேலையை செய்யும். ஒரு குரூப்பாக தான் வேலை செய்ய தெரியும், தனியாக வேலை செய்ய தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். அதுதான் பிளாக்கேஜ். அதுதான் இங்கே வந்து எம்பரர். ஸோ இப்போது உங்களோட கம்யூனிகேஷன் எப்போது ஸ்டார்ட் ஆகுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இந்த மாஸ்குலின் வந்து என்றைக்கு இந்த ஒர்க்கர், அதாவது அடிமைத்தனத்துலேருந்து நான் அப்படிங்கிறது அது அகம்பாவத்தில் இருக்குது. நான் இல்லை, அந்த என்ன சொல்கிறது, அந்த எம்பவர்மெண்ட். நான் ஆரம்பித்தது ஏன் வேலை, நான் பார்க்குறேன், எனக்கு தெரியும், நான் பண்ணுறேன். தப்பு செஞ்சாலும் சரி நான் கற்றுக்கிறேன், நான் யார் சொல்கிறதே கேட்க போகிறதில்ல, என் மனசாட்சி சொல்கிறது தான் கேட்க போகிறேன் அப்படின்னு என்றைக்கு ஸ்டாண்ட் பண்ணுறாங்களோ அன்றைக்கி உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். சைல்டுஹுட் wounds, சைல்டுஹுட் ட்ராமா, இல்லைனா சைல்ட் ட்ராப், எதுவாக வேணால் இருக்கலாம். பட் நியூ பிகினிங் இங்கே இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நியூ பிகினிங் இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரவுண்ட் ஆகும். இந்த மாஸ்குலின் வந்து பழசை கிளியர் பண்ணுவாங்க. நம்ம திரும்ப இங்கே ஆல்ரெடி பார்த்தோம். மாஸ்குலின் இங்கே ஹாஸ்லிட்டஸ், கெட்டவங்களை எதிர்த்து போராடுறாங்க. இந்த எனர்ஜி தான். இதுதான் பாட்டம் டெக் கார்டு. ஸோ அதே எனர்ஜி தான் இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸ்பேட் பார்த்திங்கன்னா கிளியரிங் எனர்ஜி. எதை கிளியர் பண்ண போகிறாங்கன்னா அப்டக்கிள்ஸை கிளியர் பண்ண போகிறாங்க. இன்னொரு கார்டு பார்த்திங்கன்னா லவ். இந்த லவ் திரும்ப இந்த 6 of Cups தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ திரும்ப வந்து ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு பாடம் தான். இந்த பாடத்தை கற்றுக்கிற வரைக்கும் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மாஸ்குலின் வந்து போக போகிறாங்க, உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறாங்க, ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்கங்கிறது உங்களுக்கும் தெரியும், மாஸ்குலினுக்கும் தெரியும், மாஸ்குலின் ஃபேமிலிக்கும் தெரியும், காமிக்ஸுக்கும் தெரியும். ஸோ எல்லாத்து லைஃப்லேயும் காமிக்ஸ் இருக்க மாட்டாங்க. எல்லாத்து லைஃப்லேயும் எக்ஸ் வந்து காமிக்காக இருக்க போகிறதில்ல. எல்லாத்து லைஃப்லேயும் பேபி ட்ராப் இருக்க போகிறதில்ல. இது ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சுச்சுவேஷன், எல்லாத்துக்கும் நடக்காது. பட் இந்த பேபி ட்ராப்புக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியில் ஒரு குழந்தைய வச்சு ட்ரை பண்ணலாம். இல்லைனா வந்து உங்களை வச்சு உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்கிறது
நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னா நாளைக்கு உங்கள் குழந்தைங்களாம் எப்படி இருப்பாங்க, நாங்களாம் வந்து பார்க்க மாட்டோம், நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்காது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயமுறுத்தலை உங்களுக்கு சொல்லி உங்கள் கல்யாணத்தை காதில் முறிக்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ராமா தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். ஸோ எல்லாமே எக்ஸாக்டாக உங்களுக்கு பொருந்தணும்னு அவசியம் இல்லை. பொருந்தினதை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாது வந்து வேறு யாருக்கும் அப்படின்னு விட்டுருங்க. டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு ஃபிட். அதுதான் இங்கே எப்போவுமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு புரிதல் இருக்கும். இதை நான் சொல்கிற ஒரே வார்த்தையை 100 பேர் பார்த்தாங்கன்னா அதை 100 விதமாக எடுத்துப்பாங்க. அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை மாறும் அந்த அர்த்தங்கள். ஸோ அதனால தான் பார்க்கும்போது கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக கேளுங்க. ஏன் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஹோல் ஹார்ட்டடாக பண்ணுங்கள். ஏன்னா இது நான் பண்ணும்போது நான் ஹோல் ஹார்ட்டடாக தான் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய இன்டென்ஷன் வந்து டு ஹெல்ப் யூ, டு கைட் யூ. அதுதான். ஏன்னா எனக்கு வாழ்க்கையில் இது ஒரு பெரிய கைடன்ஸ். நான் நிறைய விஷயங்கள் வந்து இந்த கைடன்ஸ் மூலம் என் வாழ்க்கையில் வெளியில் வந்திருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏனோ தானோன்னு கேட்காதீங்க. ஒரு சீரியஸ் நோட் வந்துச்சு அப்படின்னா அது அப்படியே நீங்கள் நடந்துக்கணும்னு பயப்படணும்னு அவசியம் இல்லை. இது ஹெட்ஸ்அப் தான், ஒரு முன்னாடி ஒரு முன்னறிவிப்பு தான் உங்களுக்கு. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒரு பிரேக் போட்டு ஒரு பாஸ் எடுத்து இந்த மாதிரி ஹெர்மிட் மோட் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் பண்ணி போனீங்க அப்படின்னா தலைக்கு வருது தலைப்பாகையோடு போகும். நாங்கள் கம்ப்ளீட்டாக நடக்காது அப்படின்னா நம்ம விதி வந்து நம்ம பண்ண பாவங்களோட மூட்டை. அதை வந்து நம்ம ஃபுல்லாக உடனே இறக்கிட முடியாது, கரைச்சிட முடியாது. ஒரு வர்ஷிப்னால் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ்னால நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் ஈஸியாக. பட் நம்பிக்கை தான் எல்லாத்தை பொறுத்த வரைக்கும், காதலே நம்பிக்கை தான். ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாத்தையும் நீங்கள் நம்பணும், நம்பி செய்யணும். நீங்கள் நம்பி நம்ம அழகாக சொல்லுவோம், ஒரு துரும்ப கிள்ளி போட்டு அது நம்பிக்கையோடு கும்பிட்டா சாமி கொடுக்குறது அந்த அந்த புல்லும் கொடுக்கும், அந்த கல்லும் கொடுக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். இந்த கைடன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் 1000 பேர் பார்க்குறீங்க, 1000க்கு மேலே பார்க்குறீங்க. அதில் எத்தனை பேர் நீங்கள் அப்படியே பார்க்க போகிறீங்க, அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க ஒரு விஷயத்தை அப்படிங்கிறது பெரிய கொஷின் மார்க். அப்போ யார் நம்பிக்கையோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நடக்கும். அது இம்மிடியட் நடக்குமா, டைம் எடுக்கும். உங்களோட நம்பிக்கையை பொறுத்து தான். நீங்கள் 10% நம்பிக்கையோடு பண்ணிவிட்டு 100% ரிசல்ட் எதிர்பார்த்தா நடக்காது. ஸோ இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்ல கிடையாது. நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். இங்கே நீங்கள் கோழையாக இருக்காதீங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம கோழையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், அதுலேருந்து எப்படி வெளியில் வருது, ஒரு பேபி ஸ்டெப்பாக வச்சு வெளியில் வாங்க. யாராவது தப்பு சொன்னாங்க அப்படின்னா எதிர்த்து நில்லுங்க. யாராவது உங்களை ஒரு இடத்துல கட்டி போட்டு நினச்சாங்க அப்படின்னா நம்ம சட்டமும் அப்படி சொல்லலை, நம்மளோட கடவுளும் நம்மளை வந்து யாருக்கும் அடிமையாக இருக்க சொல்லலை. கடவுளை தவிர எல்லாருமே சுதந்திரமானவர்கள். யாருக்கும் யாரையுமே அடிமையாக வச்சுக்கிற உரிமை இல்லை. நம்ம தான் போராட்டி சுதந்திரமே வாங்கியிருக்கோம். நான் அடிமை இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அங்கே சொன்னதை நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் இல்லை உங்கள் சோஷியல் சிச்சுவேஷன்லேயும் இல்லை பியர் குரூப்லேயும் இல்லை உங்கள் ஒர்க் கொல்லிக்கிட்டேயும் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாதீங்க. நம்மளாம் வீரம் விளைஞ்ச மண்ணில் பிறந்த வீரத்தமிழர்கள், அதை மறந்துடக்கூடாது எப்போவுமே. ஸோ ஐ எம் நாட் ஃபோர்ஸிங் எனி என்ன சொல்கிறது பவுண்ட்ரி. சொல்கிறேன், எல்லாத்துக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த காதலை திருடுறதுக்கு அழிக்கிறதுக்கு நிறைய பிளான் போயிட்டுருக்கு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் இந்த மாஸ்குலின் எனர்ஜி, he is going to stand up, he is going to fight. வாரியர் எனர்ஜி, ஜென்டில்மேன். ஏன் இங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி இஸ் கோயிங் டு ப்ரூவ், உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறாங்க. நான் உன்னை உண்மையாக தான் நேசித்தேன், நான் அதாவது அவங்க தப்பே பண்ணல அப்படின்னு அவங்க சொல்ல போகிறதில்ல. என்னோடய காதல் உண்மைன்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபெமினின் எடுக்க போகிற டெசிஷன் தான். இந்த காதல் உண்மை அப்படிங்கிற போது தவறுகள் மன்னிக்கப்படும். ஆனால் மாஸ்குலின் எனர்ஜி புரிஞ்சுக்கணும், தவறுகள் வேறு தப்புகள் வேறு, ரெண்டையும் வந்து குழப்பிக்கிட்டு திரும்ப பண்ணி காதல் இழந்துடாதீங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு ஹெட்ஸ்அப். பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்னோ ஒயிட், ஃப்ரோசன், அவங்க இறந்துருவாங்க. ஒரு டிவைன் கிஸ் வந்து அவங்கள வந்து அந்த இறந்து போன ஸ்டேஜ்லேருந்து அதை டீப் ஸ்லீப், இந்த இறந்து போன சூழல்லேருந்து வெளியில் கொண்டு வரும். ஸோ இது வந்து பிளாக்கேஜாக வருது. இதுதான் இங்கேயுமே இந்த குயின் ஆஃப் கப்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த உமன்ஸ் ஹோல்டிங் ஹார்ட், இதே பிளாக்கேஜ் எனர்ஜி தான். இது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விப் என்ன இது மெயின் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா தாங்கிட்ட இல்லாத ஒரு கேரக்டரை ஒரு இடத்துலேருந்து திருடிட்டு வந்து அதை என்னோடது மாதிரி காட்டி
இன்னொருத்தங்க ஒரிஜினல் கேரக்டரில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா ஃப்ராட் வேலையும் பண்ணுறது. உங்களோட பொருளையே திருடி அது உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு எகென்ஸ்டாக யூஸ் பண்ணுறது. அடுத்தவங்களை பற்றி பொய் சொல்கிறது, இன்னொருத்தங்கிட்ட திருடிட்டு வந்து இப்போது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த மாஸ்குலினுக்கு வந்து ஒரு மணி அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இது என்ன பண்ணும் இந்த காமிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடி போய் எங்கன்னா போய் திருடிட்டு வரும், லிட்டலாக திருடும். அது திருடிட்டு வந்து அது பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இருக்க மாதிரி காட்டி இந்த மாஸ்குலினுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணும். என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, என்கிட்ட அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நீ என் கூட சேர்ந்து செஞ்சேன் அப்படின்னா உனக்கு இவ்வளோ காசு கிடைக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு குழியை வெட்டி அந்த மாஸ்குலின் அதுக்குள்ளே போட்டு மூடி மேலே டான்ஸ் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாஸ்குலின் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவாங்க டெஃபினட்டாக. பட் இந்த மாஸ்குலின் வந்து இந்த காதலை சொல்லாமல் இருக்கிறதுக்கு, அவங்கள மூடி வைக்கிறதுக்கு அவங்களோட ட்ரிகர் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு அவங்க ஃபேமிலிக்கு நல்லா தெரியும். ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இன்னொரு தடவை இந்த மாஸ்குலின் இன்னொரு தடவை முட்டாளாக போகிறாங்க. எல்லாமே கிரவுண்ட் பார்த்திங்கன்னா இதுவுமே பிளாக்கேஜ், இதுவுமே பிளாக்கேஜ். ஆங்கர் அப்படின்னா ஒரு சப்போர்ட், ஒரு கிரவுண்டட் எனர்ஜியில் இருக்கிறது, அதையும் பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா கிரவுண்ட் ஆகிட்டா இந்த காதலும் கிரவுண்ட் ஆகிடும்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. அடுத்தது இந்த அரண்மனைக்கு போனால் தானே இந்த பிரின்ஸஸும் டான்ஸ் ஆட முடியும் அந்த சிண்டர்லா ஸ்டோரியில். ஸோ இந்த ஜேர்னியை பிளாக் பண்ணிட்டா அப்படின்னா, ஆனால் இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. இது வந்து ஒரு ஸ்பிரிட், ஒரு மதர், ஒரு காடஸ் மதர் வந்து சிண்டர்லாவுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வெஹிக்கிள் கொடுப்பாங்க. அது எல்லாமே மேஜிக்கல். அதை வந்து ஒரு சாதாரண விஷயத்தில் ஸ்டாப் பண்ண முடியுமா? ஸ்பெல் ஒர்க் பண்ணியோ ஒரு கன்ஃபியூஷன் ஸ்பெல் பண்ணியோ மாற்ற முடியுமா அப்படின்னா, நீங்கள் ஒரு தடையை தான் உருவாக்க முடியும். அந்த தடை வந்து அந்த காதலை இன்னும் உறுதி தான் ஆக்கும். ஸோ எப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் தடை வந்தாலும் ஒரு செட்பேக் வந்தாலும் காமிக்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து உங்கள் காதலை இன்னும் உறுதியாக்கும், உங்கள் அன்பை இன்னுமே மேம்படுத்தும். ஸோ எல்லாமே நல்லதுக்கு தான் நினைங்க. காதலும் நல்லபடியாகவே முடியும். நிச்சயமாக இந்த காதல் கல்யாணத்தில் முடியும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். ப்ளீஸ் வாட் இஸ் அ கைடன்ஸ் டு திஸ் கலெக்டர்? இட்ஸ் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். ஆஹா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வருது கார்ட். ஷோ த வேர்ல்ட் ரியல் யூ. ஃபெமினின் எனர்ஜி உங்களுக்கு வர கைடன்ஸே தான் திரும்ப வருது. யூ ஆர் த ஸ்டார், யூ ஆர் த கைடிங் ஸ்டார். இது மாஸ்குலினுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய பேர்த்துக்கு கைடிங் ஸ்டார். எ டைம் ஃபார் ஹீலிங். இது வந்து மாஸ்குலின் எனர்ஜிக்கு. இந்த மாஸ்குலின் வந்து த்ரோட் சக்கரா பிளாக் பண்ணுறது, இந்த ரெப்ரேட்டிவ் சைக்கிளில் போகிறது, இதே ட்ராமாவை சுற்றி வர்றது, இதெல்லாம் விட்டுட்டு ஹீல் ஃப்ரம் த சிச்சுவேஷன். யார் என்ன ட்ராமா பண்ணாலும் ஐ வாண்ட் மை லவ், சிம்பிள். இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க, வேலையை பாருங்கள், அவ்வளோதான். அவங்க ட்ராமா அவங்களே க்ரியேட் பண்ணி அவங்களே ஓஞ்சி அவங்களே முடிச்சுப்பாங்க. ஸோ டோன்ட் இன்வால்வ். அதனால தான் மாஸ்குலினுக்கு இங்கே ஹெர்மிட் எனர்ஜி. ஓடிடுங்க. இதில் நீங்களாக போய் இன்வால்வ் ஆனால் தான் அதுக்கு வேல்யூ. இல்லைனா சூரியனை பார்த்து நாய் குழைச்சா சூரியனுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நாய் குழைச்சி கொஞ்சம் நேரத்தில் ஓஞ்சு தண்ணியை தேடி ஓடிடும். சூரியனும் அது வேலையை பார்க்க போயிடும். ஸோ அதை தான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறாங்க, போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு. டோன்ட் லெட் ப்ரைட் கெட் இன் யுவர் வே. இது வந்து ஃபெமினினுக்கும் இருக்கலாம், மாஸ்குலினுக்கும் இருக்கலாம். எ நியூ ஸ்டார்ட் இஸ் கமிங். இது மெயினாக மாஸ்குலினுக்கு தான். நீங்கள் வந்து இந்த எம்பரர் எனர்ஜியில் நின்னா தான் வருவேன், வந்தால் ராஜாவாக தான் வருவேன் அப்படின்னு இந்த குண்டு சட்டியில் குதிரையை ஓட்டிகிட்ருக்காதீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு வார்னிங். ப்ரைடை வந்து உள்ளே விடாதீங்க. நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா இந்த பீஸ்ட் மாதிரி சரண்டர் ஆகணும் இந்த காதலுக்கு. நீங்கள் எப்போவுமே விரைச்சிட்டு நிற்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அது செயலில் இருக்கணும். செயல் இல்லாமல் வெறும் ஈகோ வச்சுட்டு ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் லைஃப். அதுதான் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு ஒரு வார்னிங்காக சொல்கிறாங்க. இந்த ஈகோ நீங்கள் இடையில விடல, இந்த ப்ரைடை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹீல் ஆனோடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நியூ பிகினிங் வந்துடும். ஸோ உங்கள் ப்ரைடு தான் உங்களோட நியூ பிகினிங்கை ஸ்டாப் பண்ணதே தவிர இங்கே பெரிய அப்டிக்கல்ஸ் ஒன்றும் கிடையாது. இந்த காமிக் அப்டிக்கல்ஸ்லாம் நீங்கள் ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. பிகாஸ் யூ ஆர் த வாரியர். உங்களுக்கு டிவைன் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் இதை தான் பண்ண பிறந்திருக்கீங்க, இதை பண்ணியே தீடுவீங்க. இது உங்களோட ஃபேட். ஷோ த வேர்ல்ட் ரியல் யூ. இந்த ஃபெமினின் எனர்ஜி அவங்க ஷைன் ஆக போகிறது உறுதி. நீங்கள் உங்கள் ப்ரைட்னால இந்த கனெக்ஷனை இழந்துடாதீங்கிறது உங்களுக்கு ஒரு வார்னிங். முன்னாடியே சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். நீங்கள் ப்ரைடை திரும்ப உள்ளே விட்டீங்க அப்படின்னா இந்த நியூ ஸ்டார்ட் வந்து தள்ளி போகும், இல்லை உங்களுக்கு இழக்கிற வாய்ப்பும் வரும். ஸோ ஒரு காதல் தேவதையை இழந்துடாதீங்க, அவ்வளோதான் ஸ்பிரிட் சொல்ல விரும்புகிறேன். இந்த 3 அதை டிஸ்டர்ப் பண்ணுது. பார்க்கலாம் என்ன வருதுன்னு.
லவ் இஸ் த ஆன்சர். நான் சொன்ன அன்கண்டிஷனல் லவ் தான் ஆன்சர். உங்களுக்கு வேறு எதுவுமே ஆன்சர் இல்லை, காதல் தான் ஆன்சரேன்ட்டாங்க. போங்கயா. A new start is around the corner, believe your journey. உங்களுக்கு வேறு ஏதாவது கன்ஃபர்மேஷன் வேணுமா? எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த எனர்ஜி வந்து சிங்க் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா. இங்கேயும் நியூ ஸ்டார்ட் இஸ் கம்மிங். எவ்வளோ கார்ட்ஸ் இருக்கீங்க பாருங்கள். இந்த டெக்கில் எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ கார்ட்ஸில் இங்கேயும் நியூ பிகினிங் வருது, இங்கேயும் நியூ பிகினிங் வருது. லவ் இஸ் த ஆன்சர்னு வருது. ஸோ இங்கே இருக்கிற ஒரே ஒரு பிளாக்கேஜ் இந்த மாஸ்குலினோட ப்ரைட். அந்த மாஸ்குலின் வந்து ஷுட் பி லைக் திஸ் பீஸ்ட். அஃப்கோர்ஸ் இந்த காதலுக்கு முன்னாடி அடிப்பணிச்சு தான் ஆகணும். பீஸ்டாக இருக்கேன் அப்படின்னா உங்களோட இந்த காமிக் சைக்கிள் தான் நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. என்றைக்காக தான் நீங்கள் அடிமை ஆகித்தான் ஆக வேண்டும் காதலுக்கு. பி த பீகான் ஆஃப் லைட், நெவர் டிம் யுவர் லைட் பிகாஸ் ஆஃப் காமிக் எனர்ஜிஸ். இது வந்து ஃபெமினின் எனர்ஜிக்கு நீங்கள் தான் ஸ்டார், நீங்கள் நிறுத்த போகிறதில்ல. ஹாவ் அ ஹையர் பர்ஸ்பெக்டிவ், இட்ஸ் டைம் டு சேஞ்ச் யுவர் விஷன். இதுவும் உங்களுக்கு தான் கைடன்ஸ். நான் வந்து இந்த ஆக்சுவலாகவே நான் வந்து இவ்வளோ காசு படிக்க வேண்டாம் உள்ளே வச்சிடலான்னு நினச்சேன். ஸ்பிரிட்ஸ் எங்கம்மா உள்ளே வைக்கிறேன் அப்படின்றாங்க. யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் அ மெசேஜ் ஃப்ரம் திஸ் மாஸ்குலின் ஆர் ஃபெமினின். உங்கள் கவுண்டர் பார்ட் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில். ஸோ டோன்ட் வெயிட், பட் கீப் திஸ் இன் யுவர் மைண்ட். ட்ரிகர்ஸ் ஆர் தேர் ஃபார் அ பர்பஸ், ஹீல் இட். அதான் இது மெயினாக ஃபெமினினுக்கும் இருக்கலாம், மாஸ்குலினுக்கும் இருக்கலாம். உங்கள் ப்ரைடு இடையில வருது அப்படின்னா அங்கே ஈகோ இருக்குன்னு அர்த்தம். ஏன் அந்த ப்ரைடு வருதுன்னு பாருங்கள். நீங்கள் யாரும் சிலைச்சவங்க இல்லை. நீங்கள் பெரிய ஆளும் கிடையாது, ஃபெமினின் சின்னவங்களும் கிடையாது. அதே தான் வைஸ் வர்ஸா. ஃபெமினின் நீங்கள் பெரிய ஆள் கிடையாது, மாஸ்குலின் வந்து சின்னது. 2 பேருமே ஒரே சோல் தான். ஸோ நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கிட்டீங்க, அவங்க கொஞ்சம் லேட்டாக கற்றுக்குறாங்க. பட் ஹூ நோஸ், ஹீ மே ஓவர்டேக் யூ. அந்தளவுக்கு அவங்க கற்றுக்கலாம் ஷார்ட் பீரியடில். ரீடைரக்ட் யுவர் ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜி, பி மோர் ப்ரொடக்டிவ். ஸோ இதுதான் ஃபெமினினுக்கு. ஸ்டார் ஆகிற வேலையை பாரு அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. சி த பிரைட்டஸ்ட் சைட் ஆஃப் யுவர் கனெக்ஷன். அதுதான் அந்த பழைய நினைவுகள் வந்து ரீக்ரியேட் பண்ணிகிட்டே இருங்க. அதுதான் உங்களோட அந்த கனெக்ஷனை வந்து அலைவாக வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் கோவப்படாதீங்க. அந்த மாதிரி நினைக்கும் போது இங்கே கூட இல்லை அப்படின்னு இந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் எல்லாம் வந்து நம்மளாம் உருவாக்கிக்கிட்ட ஒரு கற்பனை. எங்கே இருந்தால் என்ன, அவங்க உங்களை நினச்சிட்டு இருக்க போகிறாங்க, நீங்கள் அவங்கள நினச்சிட்டு போகிறீங்க. ஒரே வீட்டில் இருந்தால் மட்டும் 24 மணி நேரம் கூடவாக இருக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு வேலையை பார்க்க போகிறீங்க, அவங்க ஒரு வேலையை பார்க்க போகிறாங்க. ஸோ அப்படி நினச்சிக்கோங்க. லைஃப் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்க. டோன்ட் சேஸ் யுவர் கவுண்டர் பார்ட். இஃப் இட் இஸ் மென்ட் டு பி, இட் வில் பி பேபி அப்படின்றாங்க. ஸோ ஃபெமினின், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், ஃபாலோ யுவர் நார்த் நோட். நீங்கள் வந்து கைடிங் ஸ்டார் மாதிரி. நீங்கள் எங்கே போகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாஸ்குலின் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு டவுட்டே வேண்டாம், சுத்தமாக வேண்டாம். இந்த மாஸ்குலினுக்கு ப்ரைடு வந்துச்சு அப்படின்னா இன்னொரு சைக்கிள் போக போகிறாங்க. நல்ல செமத்தியாக அடி வாங்கிட்டு வந்து சேருவாங்க. விட்டுருங்க. விழுப்புண்ணோட வந்தால் காயத்துக்கு கட்டு போடுறதுக்கு ஏதாவது 10 ரெடி பண்ணி வைங்க. அவ்வளோதான் மேட்ருங்க. ஸோ ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த கனெக்ஷன் எங்கேயும் போகலை, இங்கே தான் இருக்குது. ஸோ எதையும் போட்டு குழப்பிக்கிட்டு நீங்களும் குழம்பி கனெக்ஷனையும் குழப்பி விடாதீங்க. ஸோ ஃபெமினின், நீங்கள் தான் வந்து இந்த கனெக்ஷனோட மெயின் எனர்ஜி. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். யார் சொல்கிறதையும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. இந்த காமிக்கு உங்களை பற்றி எதாவது சொல்கிறாங்களா, சொல்லட்டும், வாய் வலிக்க சொல்லட்டும்னு விட்டுருங்க. அதை தாண்டி வர்றது இந்த மாஸ்குலினோட சேலஞ்ச். மாஸ்குலின் தாண்டி வரட்டும். இது வந்து மாஸ்குலினுக்கு கடவுள் வைக்கிற பரீட்சை. இதெல்லாம் இப்பயே நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. உங்கள் காதல் வந்து வாழ்க்கை வந்து பின்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்க. ட்ரிகர்ஸ் ஆர் தேர் ஃபார் எ ரீசன். அது வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இப்போ பாபாவோட கைடன்ஸ் வந்து அதுக்கு ஆன்சராக வரும். பார்க்கலாம். ஃபெமினின் எனர்ஜி உங்களோட இந்த அசைக்க முடியாத எனர்ஜியை வந்து அசைச்சு பார்க்கறதுக்கு காமிக்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அசால்ட்டாக தட்டி போட்டு போயிட்டே இருங்க. ஓ, ஷீரடிக்கு போ, அல்லது குறைந்தபட்சம் ஸ்ரீ சாய்நாதரை மனதிலாவது நினை. விபூதியை உன் நெற்றியிலிட்டுக்குள் பெருந்துன்பத்திலிருந்து மீள்வாய். இது வந்து நிச்சயமாக ஃபெமினினுக்கு கிடையாது, மாஸ்குலினுக்கு. ஏன்னா நமக்கு அவங்களுக்கு தான் ஸ்டோன் பார்த்தோம். ஸோ ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ உதி எடுத்து மேலே கொட்டின்ட்டுருங்கோ, பாபா உங்களை காப்பாற்றிடுவார். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக காப்பாற்றுவாங்க. மேபி அதனால தான் நம்ம இன்றைக்கி ஷீரடிக்கு வான்னு சொல்லி வா. இந்த ட்ரபிளை தாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காத்துட்ருக்குன்னா, நல்ல செய்தியோடு நண்பர் வந்து உன்னை காண்பார், நீ கவலைகளிலிருந்து விடுபடுவார். நண்பர் வந்து காதலராகவும் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு இது வந்து மேபி
லாஸ்ட் லீப், கடைசி சுற்றாக இருக்கலாம். இந்த கடைசி சுற்றோடு நிற்கணும்னு இந்த மாஸ்க் நினச்சா ப்ரைடை தூக்கிடுங்க. இந்த பீஸ்ட் எனர்ஜிக்கு போய் சரண்டர் ஆகிடுங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துட்ருக்கு. மேபி இது ஃபினான்ஷியல் ட்ரபிளாக இருக்கலாம். உங்களை யாராவது பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணலாம், உங்களை த்ரெட்டன் பண்ண ட்ரை பண்ணலாம். அது எதுக்கு அப்படின்னா இந்த ஃபெமினனுக்கு ஹார்ட் பிரேக் கொடுக்குறது ட்ரை பண்ணுறாங்களாம். ஆல் தி பெஸ்ட் டு தம். ஸோ ஃபெமினன் எனர்ஜி நீங்கள் வந்து ரொம்ப வலியோடு இருந்துருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் வேலையை பாருங்கள் ஃபெமினன்ஸ், அவங்க வந்துடுவாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.